டெல்டா மாவட்டங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, புதுக்கோட்டை ஆகிய டெல்டா மாவட்டங்களில் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தமிழ்நாட்டின் மற்ற பகுதிகளில் வறண்ட வானிலையே நிலவக்கூடும் எனவும் அதிகாலை வேளையில் பனிமூட்டம் காணப்படும் எனவும் நாளையும் நாளை மறுநாளும் தென் தமிழகம் மற்றும் வட தமிழகத்தில் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் குறிப்பிட்டுள்ளது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் குறைந்தபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு குறையக்கூடும் எனவும் நீலகிரி மாவட்டத்திலும் கொடைக்கானல் மலைப்பகுதிகளிலும் உறைபனி ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் அதிகபட்ச வெப்பநிலை 86 டிகிரி ஃபாரன்ஹீட் என்ற அளவிலேயே இருக்கும் எனவும் அதிகாலையில் லேசான பனிமூட்டம் காணப்படும் எனவும் கூறியுள்ளது. தாம்பரம், ராமேஸ்வரம் மற்றும் கோவை, ராமேஸ்வரம் இடையே இன்று முழுவதும் முன்பதிவில்லா சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுகின்றன. விடுமுறை கால கூட்டத்தை சமாளிக்கும் வகையில் 2 சிறப்பு ரயில்களை தெற்கு ரயில்வே அறிவித்தது. அதன்படி தாம்பரம், ராமேஸ்வரம் இடையேயான முன்பதிவில்லாத சிறப்பு ரயில் சென்னை தாம்பரத்திலிருந்து இன்று இரவு 9 மணிக்கு புறப்படும் எனவும் நாளை காலை 6:30 மணிக்கு ராமேஸ்வரம் சென்றடையும் என்றும் தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. இந்த சிறப்பு ரயில் செங்கல்பட்டு, விழுப்புரம், திருச்சி, புதுக்கோட்டை, சிவகங்கை வழியாக செல்லும் என கூறப்பட்டுள்ளது. மறுமார்க்கத்தில் நாளை இரவு 9:15 மணிக்கு ராமேஸ்வரத்திலிருந்து புறப்படும் முன்பதிவில்லா சிறப்பு ரயில் காலை 9 மணிக்கு தாம்பரம் வந்தடையும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல கோவை, ராமேஸ்வரம் இடையேயான முன்பதிவில்லா சிறப்பு ரயில் இன்று இரவு 7:15 மணிக்கு கோவையிலிருந்து புறப்படும் எனவும் நாளை அதிகாலை 3:30 மணிக்கு ராமேஸ்வரம் சென்றடையும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சிறப்பு ரயில் பொள்ளாச்சி, உடுமலை, பழனி, திண்டுக்கல், மதுரை, மானாமதுரை, ராமநாதபுரம் வழியாக செல்லும் என கூறப்பட்டுள்ளது. மறுமார்க்கத்தில் ராமேஸ்வரத்திலிருந்து நாளை இரவு 10:15 மணிக்கு புறப்படும் முன்பதிவில்லா சிறப்பு ரயில் மறுநாள் காலை 7:30 மணிக்கு கோவை சென்றடையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பான் எண்ணுடன் ஆதார் எண்ணை இணைக்க வரும் 31ஆம் தேதி கடைசி நாள் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்களின் நிதி தரவுகளை முறைப்படுத்தும் விதமாக பான் எண்ணை ஆதாருடன் இணைப்பதை வருமான வரித்துறை கட்டாயமாக்கியுள்ளது. இதுவரை இணைக்காதவர்கள் வரும் 31ஆம் தேதிக்குள் 1000 ரூபாய் தாமத கட்டணம் செலுத்தி தங்கள் பான் எண்ணுடன் ஆதாரை இணைக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதுதான் கடைசி வாய்ப்பு என்றும் இணைக்க தவறினால் பான் எண் செல்லாது என அறிவிக்கப்படும் என்றும் வருமான வரித்துறை எச்சரித்துள்ளது. பான் எண் இல்லாவிட்டால் பணப்பரிவர்த்தனை உள்ளிட்ட வங்கி சேவைகளை பெறுவதில் சிக்கல் ஏற்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் வங்கிக் கணக்கு தொடங்குதல், வருமான வரி தாக்கல், பங்குச்சந்தை பரிவர்த்தனை உள்ளிட்ட எந்த பணிகளும் மேற்கொள்ள முடியாது என்றும் அறிவுறுத்தியுள்ளது. எனினும் 2024ஆம் ஆண்டு அக்டோபர் 1ஆம் தேதிக்கு பிறகு பான் அட்டை வாங்கியவர்கள் வரும் 31ஆம் தேதி வரை எவ்வித அபராதமும் இன்றி பான் எண்ணுடன் ஆதாரை இணைத்துக் கொள்ளலாம் என்றும் வருமான வரித்துறை தெரிவித்துள்ளது. பொங்கல் பண்டிகையன்று நடைபெறவிருந்த CA தேர்வு ஒத்திவைக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பொங்கல் பண்டிகை நாளில் CA தேர்வுகளை இந்திய பட்டய கணக்காளர் நிறுவனம் அறிவித்திருந்தது. இதற்கு தமிழ்நாட்டு விண்ணப்பதாரர்கள் தரப்பிலிருந்து எதிர்ப்பு எழுந்த நிலையில் பொங்கல் பண்டிகையன்று நடைபெறும் CA தேர்வை ஒத்திவைக்க வேண்டும் என தமிழ்நாட்டை சேர்ந்த MPக்களான தயாநிதி மாறன், சு. வெங்கடேசன் உள்ளிட்டோர் வலியுறுத்தினர். இந்நிலையில் வரும் ஜனவரி 15ஆம் தேதி நடைபெறவிருந்த குரூப் 2 தாள் 5க்கான தேர்வு ஜனவரி 19ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்படுவதாக இந்திய பட்டய கணக்காளர் நிறுவனம் அறிவித்துள்ளது. பிற்பகல் 2 மணி முதல் மாலை 5 மணி வரை ஏற்கனவே ஒதுக்கப்பட்ட மையங்களில் தேர்வு நடைபெறும் எனவும் தேதி மாற்றப்பட்டிருந்தாலும் ஏற்கனவே வழங்கிய நுழைவுச்சீட்டு செல்லுபடியாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மற்ற தேர்வுகளில் எவ்வித மாற்றமும் செய்யப்படவில்லை எனவும் இந்திய பட்டய கணக்காளர் நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது. மகாராஷ்டிரா உள்ளாட்சி தேர்தலை கருத்தில் கொண்டு தேர்வு தேதி ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. வாக்காளர் பட்டியலில் பெயர்களை சேர்க்க 4.5 லட்சம் பேர் விண்ணப்பித்துள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு முழுவதும் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் நடத்தப்பட்டு கடந்த 19ஆம் தேதி வரை வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்ட நிலையில் அதில் உயிரிழந்தவர்கள், இடம் மாறியவர்கள் என ஏறத்தாழ 97 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டனர். இதையடுத்து வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க, முகவரி மாற்றம் உள்ளிட்டவற்றுக்காக மனு அளிக்க ஜனவரி 18ஆம் தேதி வரை அவகாசம் அளிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் பட்டியலில் பெயர் சேர்க்க ஆன்லைன் மூலமாகவும் நேரடியாகவும் சனிக்கிழமை இரவு 8 மணி வரை 4,42,070 பேர் விண்ணப்பித்துள்ளதாக மாநில தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் கூறியுள்ளார். வெள்ளிக்கிழமை வரை 1,85,277 விண்ணப்பங்கள் மட்டுமே வந்திருந்ததாக குறிப்பிட்டுள்ளார். வாக்காளர்கள் எளிதாக விண்ணப்பிக்க ஏதுவாக நேற்று முன்தினமும் தமிழ்நாட்டின் அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட்டதால் சனிக்கிழமை ஒரு நாளில் மட்டும் 2,56,793 பேர் பெயர் சேர்ப்புக்காக விண்ணப்பித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். இதேபோல வரும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமையிலும் சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது.
இலங்கை கடற்படையால் தமிழக மீனவர்கள் சிறைபிடிக்கப்படுவதை தடுக்க உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு மத்திய அரசை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபத்திலிருந்து மீன்பிடிக்க சென்ற 3 மீனவர்களை எல்லை தாண்டியதாக கூறி இலங்கை கடற்படை ஞாயிற்றுக்கிழமையன்று கைது செய்தது. இதுகுறித்து மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார். இலங்கை அரசால் தமிழக மீனவர்கள் சிறைபிடிக்கப்படுவதை தடுக்க உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டைச் சேர்ந்த 61 மீனவர்கள் இலங்கை அரசால் கைது செய்யப்பட்டிருக்கும் நிலையில் அவர்களின் 248 படகுகளும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். எதிர்காலத்தில் கைது சம்பவங்கள் நிகழாமல் இருக்கவும் கைதான மீனவர்களையும் அவர்களது படகுகளையும் விடுவிக்க உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் கேட்டுக் கொண்டுள்ளார். இதனிடையே சிறைபிடிக்கப்பட்ட மீனவர்களை விடுதலை செய்ய வலியுறுத்தி மண்டபம், கோயில்வாடி மீனவர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை அறிவித்துள்ளனர். இதனால் 200க்கும் மேற்பட்ட படகுகள் கரையில் நங்கூரமிட்டு நிறுத்தப்பட்டுள்ளது. அதிமுக ஆட்சி அமைந்ததும் ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் வேலை நாள் 150 நாட்களாக உயர்த்தப்படும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற பரப்புரையை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் தொடங்கியுள்ளார். சென்னை சோழிங்கநல்லூர் சட்டப்பேரவை தொகுதிக்குட்பட்ட தையூரில் நடைபெற்ற கூட்டத்தில் உரையாற்றிய அவர் 5% வாக்குறுதிகளை மட்டுமே திமுக அரசு நிறைவேற்றியுள்ளதாக கூறினார். மத்திய அரசாங்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கட்சி வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் 100 நாள் வேலை திட்டத்தை 125 நாட்களாக உயர்த்தப்பட்டிருக்கின்றது. ஆனால் அதிமுக அரசு வந்த பிறகு 125 நாட்களை 150 உயர்த்தப்படும். கல்லூரி மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்கப்பட இருப்பதையும் அவர் விமர்சித்தார். மக்களுடைய செல்வாக்கு திமுக இழந்து விட்டது. இளைஞருடைய செல்வாக்கு திமுக இழந்து விட்டது. வேறு வழி இல்லாம இன்றைய தினம் 10 லட்சம் பேருக்கு லேப்டாப் கொடுப்பதாக அறிவிச்சிருக்கிறாங்க. மக்களை ஏமாற்றி அவருடைய வாக்குகளை பெறுவதற்காக தந்திரமாக இன்றைக்கு முதலமைச்சர் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. சட்டப்பேரவை தேர்தலில் 210 இடங்களில் வெற்றி பெறுவோம் என்றும் இபிஎஸ் கூறினார். இந்த பரப்புரையில் பங்கேற்ற பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் 2026 வெற்றியை தொண்டர்களின் உற்சாகம் பறைசாற்றியதாக குறிப்பிட்டுள்ளார். ஊதிய முரண்பாடுகளை களைய வலியுறுத்தி சென்னையில் 3வது நாளாக போராட்டம் நடத்திய பதிவு மூப்பு இடைநிலை ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டனர். அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 2009ஆம் ஆண்டுக்கு முன்பிலிருந்து பணியில் உள்ளவர்களை விட அதற்கு பின்னர் பணியில் சேர்ந்தவர்களுக்கு குறைவான ஊதியம் வழங்கப்படுகிறது. எனவே ஊதிய முரண்பாட்டை களைய வலியுறுத்தி இடைநிலை ஆசிரியர்கள் தொடர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். வெள்ளிக்கிழமை பள்ளிக் கல்வித்துறை அலுவலகத்தையும், சனிக்கிழமை சென்னை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அலுவலகத்தையும் முற்றுகையிட்ட இடைநிலை ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டனர். 3வது நாளான ஞாயிற்றுக்கிழமை சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்திய இடைநிலை ஆசிரியர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா உங்களுக்கு கண்டிப்பா செஞ்சு தரோம்னு சொன்னாங்க. தேர்தல் வாக்குறுதி 311 கண்டிப்பா செஞ்சு தரேன்னு சொல்லியிருக்காங்க. 5 ஆண்டுகளே முடிய போகுது. நாங்க வீதிக்கு நிக்கிறோம். எங்களுக்கு சம ஊதியத்தை கொடுங்க. 2009 மே 31ஆம் தேதி பணியில் சேர்ந்தோருக்கு அடிப்படை ஊதியமாக 8,370 ரூபாய் நிர்ணயிக்கப்பட்ட நிலையில் மறுநாள் பணிக்கு சேர்ந்தவர்களுக்கு 3,170 ரூபாய் குறைக்கப்பட்டது. இந்த பிரச்சனையை தீர்க்க கோரிய ஆசிரியர்கள் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டனர். திமுக மகளிர் அணி சார்பில் இன்று நடைபெறவுள்ள வெல்லும் தமிழ் பெண்கள் மாநாட்டில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்று சிறப்புரையாற்றுகிறார். திமுக மேற்கு மண்டல மகளிர் அணி சார்பாக கட்சி நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி தலைமையில் வெல்லும் தமிழ் பெண்கள் என்ற மாநாடு திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் இன்று நடைபெறுகிறது. இந்த மாநாட்டில் திமுக அமைப்பு ரீதியான 13 மாவட்டங்களை உள்ளடக்கிய 39 சட்டமன்ற தொகுதிகளில் இருந்து 1.5 லட்சம் பெண்கள் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. மாநாட்டை ஒட்டி 1.5 லட்சத்துக்கும் மேற்பட்ட மகளிர் மற்றும் நிர்வாகிகளுக்கு மாவட்டம் வாரியாக தனித்தனி வண்ணங்களுடன் கூடிய அடையாள அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு மாவட்டத்தைச் சேர்ந்த நிர்வாகிகளும் அமர்வதற்கென்று தனித்தனியாக இடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. இதை ஒழுங்குபடுத்துவதற்கு மேற்கு மண்டலத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள் தன்னார்வலர்களாக நியமிக்கப்பட்டிருக்கின்றனர். மாநாட்டு திடல் முழுவதும் திமுக ஆட்சியில் மகளிர் நலனை முன்னிறுத்தி செய்த சாதனைகள் மற்றும் நலத்திட்டங்களை விளக்கும் பதாகைகள் வைக்கப்பட்டுள்ளன. மாநாட்டில் கலந்து கொள்ளும் பெண்களுக்கு தன்னார்வலர்கள் மூலம் நாப்கின் வழங்கவும் தாய்மார்களுக்கு பாலூட்டும் அறை வசதியும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த மாநாட்டில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் சிறப்புரையாற்ற உள்ள நிலையில் அவரை 100க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்களில் மகளிர் குழுவினர் மாநாட்டு திடலுக்கு அழைத்து வருவார்கள் என கூறப்படுகிறது. உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட INS வாக்சீர் நீர்மூழ்கி கப்பலில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பயணம் மேற்கொண்டார். கோவா, ஜார்க்கண்ட், கர்நாடக மாநிலங்களுக்கு 4 நாட்கள் அரசுமுறை சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள திரௌபதி முர்மு கர்நாடகாவின் கார்வர் படைத்தளத்தில் முற்றிலும் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட வாக்சீர் நீர்மூழ்கி கப்பலில் பயணம் மேற்கொண்டார்.
குடியரசுத் தலைவராக பதவியேற்ற பின் முதல் முறையாக நீர்மூழ்கி கப்பலில் திரௌபதி முர்மு பயணம் மேற்கொண்டார். முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமிற்கு பின் நீர்மூழ்கி கப்பலில் பயணம் மேற்கொண்ட இரண்டாவது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு என்பது குறிப்பிடத்தக்கது. இந்திய கடற்படை தளபதி தினேஷ் கே திரிபாதி உள்ளிட்டோர் குடியரசுத் தலைவருடன் வாக்ஸி நீர்மூழ்கி கப்பலில் சென்றனர். ப்ராஜெக்ட் 75 ஸ்கார்பியன் திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட INS வாக்ஸி நீர்மூழ்கி கப்பல் கடந்த ஜனவரி மாதம் இந்திய கடற்படையில் இணைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற உறுதிப்பாட்டை மெய்யாக்கும் பயணத்தின் முக்கிய கட்டமாக 2026 விளங்கும் என பிரதமர் நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். நடப்பாண்டின் கடைசி மனதின் குரல் நிகழ்ச்சியில் உரையாற்றிய பிரதமர் மோடி, ஆபரேஷன் சிந்தூர், இந்திய மகளிர் அணியின் வெற்றி, சுபான்ஷு சுக்லாவின் விண்வெளி பயணம் என பல்வேறு பெருமைகளை குறிப்பிட்டார். இதனிடையே தமிழ் மொழியின் சிறப்பு குறித்து பேசிய பிரதமர், உலகின் பழமையான மொழியான தமிழை நாடு முழுவதும் மட்டுமின்றி நாடு கடந்தும் இளைய தலைமுறையினரிடம் கொண்டு சேர்க்க தொடர்ந்து முயற்சி மேற்கொண்டு வருவதாக குறிப்பிட்டார். தமிழ் கற்போம் திட்டத்தின் கீழ் காசியில் பயிலும் மாணவி ஒருவர் தமிழில் பேசும் ஆடியோவையும் பகிர்ந்தார். நான் காஷி தமிழ் கற்கலாம் 4.0 तमिल भाषा टिक्कावुम इल्लुवम करें। साथियों, तमिल भाषा दुनिया की सबसे प्राचीन भाषा है। तमिल साहित्य भी अत्यंत समृद्ध है। 2025 நாட்டு மக்களுக்கு பல்வேறு பெருமிதங்களை சேர்த்த ஆண்டு என குறிப்பிட்ட பிரதமர் மோடி, வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற நமது உறுதிப்பாடு நிச்சயம் நிறைவேறும் என நம்பிக்கை தெரிவித்தார். உத்தரப்பிரதேசத்தில் SIR மூலம் சுமார் 3 கோடி வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கப்பட வாய்ப்புள்ளதாக தேர்தல் ஆணைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பீகார் மாநிலத்தை தொடர்ந்து பல்வேறு மாநிலங்களின் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை இந்திய தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வருகிறது. அதன்படி 15 கோடியே 44 லட்சம் வாக்காளர்கள் கொண்ட உத்தரப்பிரதேசத்தில் SIR கணக்கீட்டு படிவங்களை வாக்காளர்களிடம் பெறும் பணிகள் கடந்த வெள்ளிக்கிழமை நிறைவடைந்தன. இதையடுத்து வரைவு வாக்காளர் பட்டியல் நாளை மறுநாள் வெளியாகும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இந்நிலையில் இறந்தவர்கள், இரட்டை பதிவு கொண்டவர்கள், இடம்பெயர்ந்தவர்கள் என சுமார் 2 கோடியே 89 லட்சம் வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கப்பட வாய்ப்புள்ளதாக தேர்தல் ஆணைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அதிகபட்சமாக தலைநகர் லக்னோவில் 12 லட்சம் பேரும், பிரயாக்ராஜில் 11 லட்சம் பேரும், கான்பூரில் 9 லட்சம் பேரும் நீக்கப்பட வாய்ப்புள்ளதாக கூறியுள்ளனர். ஆக்ரா மற்றும் காசியாபாத் தொகுதிகளில் சுமார் 8 லட்சம் பெயர்கள் நீக்க வாய்ப்புள்ளதாக தேர்தல் ஆணைய வட்டாரங்கள் தகவல் தெரிவித்துள்ளன. ஜனவரி 30ஆம் தேதி வரை ஆட்சேபனை தெரிவிக்கலாம் எனவும், பிப்ரவரி 28ஆம் தேதி இறுதிப்பட்டியல் வெளியாகும் என்றும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. எருமைகளை போற்றி பாதுகாக்க உதகை மாவட்டத்தில் சுமார் 70 கிராம தோடர் இன மக்கள் ஒன்று கூடி கோயிலை வலம் வரும் நிகழ்வே இது. உதகையில் வாழும் தோடர் இன பழங்குடியின மக்களின் விவசாயத்திற்கு மூலாதாரமாக எருமைகள் விளங்குகின்றன. அவை தற்போது மெல்ல மெல்ல குறைந்து விட்டன. தாங்கள் புனிதமாக கருதும் எருமைகளின் அபிவிருத்திக்காக புத்தாண்டுக்கு சற்று முன்பாக மொட்வர்த் என்ற விழாவை கொண்டாடுகின்றனர். நடப்பாண்டும் கோலாகலமாக விழா நடந்தது. குலதெய்வ கோயிலான மூன்போ என்ற கூம்பு வடிவிலான தேக்கிஸ் அம்மன் கோயிலில் மண்டியிட்டு வணங்கினர். கோயிலில் பூஜைகள் முடிந்த பின்னர் எருமை பாலில் கடைந்த மோர் பிரசாதமாக வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பால் சாதம் வழங்கப்பட்டது. இந்த விழாவின் ஒரு பகுதியாக பாரம்பரிய இளவட்டக்கல்லை இளைஞர்கள் தூக்கி தங்கள் பலத்தை நிரூபிக்கின்றனர். எருமை பால் கறந்து அந்த நெய் எடுத்து விளக்கேற்றும் அந்த பாலானது தான் அந்த கோயில் பூசாரிகள் சாப்பிடுவாங்க. மோர் அந்த எருமையில விட்டா ரொம்ப கஷ்டம். அதுக்காக எருமை அடையக்கூடாது. சோம்பேறியாக இருப்பவர்களை எருமை எருமை என பெரியவர்கள் திட்ட கேட்டிருக்கிறோம். ஆனால் எருமைகளை கௌரவப்படுத்தும் ஒரு நிகழ்வு நடைபெறுவது வியப்பு. மச்சான் புள்ள போயிட்டு இருக்குதுடா. மரம் இருக்கிறலாம் காலி. ஐயோ ஐயோ பட்டாசு அடிக்குதுடா உள்ள. சென்னை அண்ணா நகரில் உள்ள குடோனில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்ட காட்சிகளை இவை. குடியிருப்புகள் நிறைந்த அண்ணா நகர் முதலாவது அவென்யூவில் பழைய பிளாஸ்டிக், இரும்பு உள்ளிட்டவற்றை சேமித்து வைக்கும் குடோன் உள்ளது. இங்கு திடீரென தீப்பற்றி எரிந்தது. மலமளவென பரவிய தீயால் குடோனின் பெரும்பாலான பகுதிகள் கொழுந்துவிட்டு எரிந்தன. இதனால் அதிர்ச்சியடைந்த அப்பகுதி மக்கள் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் அளித்தனர். அங்கு சென்ற 30க்கும் மேற்பட்ட வீரர்கள் 4 மணி நேரத்துக்கு மேலாக போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர்.
தீ விபத்தால் புகைமூட்டம் சூழ்ந்ததாலும் பெருமளவு பிளாஸ்டிக் பொருட்கள் எரிந்ததாலும் அப்பகுதியில் வசிக்கும் மக்கள் அவதியடைந்தனர். மரம் கல்லி ஐயோ. கொண்டாட கோவை செம்மொழி பூங்காவில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் திரண்டனர். புதிதாக திறக்கப்பட்டுள்ள கோவை செம்மொழி பூங்கா கோவை மக்களின் புதிய சுற்றுலா தலமாக மாறியுள்ளது. விடுமுறை நாள் என்பதால் நேற்று குடும்பமாக மக்கள் வருகை தந்ததால் பூங்கா நிரம்பி வழிந்தது. ராட்டினம் உள்ளிட்டவற்றில் ஏறி குழந்தைகள் உள்ளிட்டோர் விளையாடி மகிழ்ந்தனர். இசைக்கப்பட்ட பாடல்களுக்கு உற்சாகமாக நடனமாடினர். வாகனங்கள் நிறுத்த போதிய இடவசதி இல்லாததால் சாலையோரம் மக்கள் தங்கள் வாகனங்களை நிறுத்தியதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. நேற்று மட்டும் 30,000த்திற்கும் மேற்பட்டோர் வருகை தந்ததாக பூங்கா நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. போர் நிறுத்தம் தொடர்பாக அமெரிக்க அதிபர் டிரம்புடன் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி பேச்சுவார்த்தை நடத்தினார். உக்ரைன் ரஷ்யா இடையிலான போரை முடிவுக்கு கொண்டுவர டிரம்ப் முயற்சித்து வருகிறார். இந்நிலையில் பேச்சுவார்த்தைக்கு வந்த உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியை புளோரிடா எஸ்டேட்டில் அமெரிக்க அதிபர் டிரம்ப் வரவேற்றார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர் போரை நிறுத்துவதில் புதின் தீவிரமாக இல்லையா என்ற கேள்விக்கு பதிலளித்தார். I can say that I believe Ukraine has made some very strong attacks also. Both want to see it end, and we're going to get it ended. முன்னதாக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினுடன் தொலைபேசியில் பேசிய ட்ரம்ப் உரையாடல் பயனுள்ளதாக அமைந்ததாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். கௌதம் கம்பீர் பயிற்சியாளர் பொறுப்பிலிருந்து நீக்கப்படுவதாக வெளியான தகவலுக்கு இந்திய கிரிக்கெட் வாரியமான BCCI மறுப்பு தெரிவித்துள்ளது. தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான டெஸ்ட் தொடரை இந்திய அணி முழுமையாக இழந்த நிலையில் பயிற்சியாளர் கம்பீரை மாற்றிவிட்டு VVS லட்சுமணனை நியமிக்க BCCI திட்டமிட்டுள்ளதாக செய்தி வெளியானது. அது வதந்தி என விளக்கம் அளித்துள்ள BCCI செயலாளர் தேவ்ஜித் சைக்கியா அடிப்படை இல்லாத ஆதாரமற்ற செய்தி என்றும் கூறினார். மேலும் BCCI சார்பில் VVS லட்சுமணனை அணுகவில்லை என்றும் விளக்கம் அளித்தார். இந்திய அணி T20 உலகக்கோப்பையை வென்ற நிலையில் தலைமை பயிற்சியாளர் பொறுப்பிலிருந்து ராகுல் டிராவிட் விலகினார். இதையடுத்து 2024 ஆண்டு ஜூலை மாதம் கம்பீர் பயிற்சியாளராக நியமிக்கப்பட்டார். கம்பீரின் தலைமையில் உள்நாட்டில் நடைபெற்ற டெஸ்ட் தொடர்களில் இந்திய அணி தோல்வியடைந்த நிலையில் அவர் மீது விமர்சனங்கள் எழுந்தன. கம்பீரின் பதவிக்காலம் 2027 ஆண்டு வரை உள்ளதால் அவர் தொடர்ந்து பயிற்சியாளராக நீடிப்பார் என்று BCCI வட்டாரங்கள் தெரிவித்தன. திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் இருசக்கர வாகனத்தை திருட முயன்ற நபரை கையும் களவுமாக பிடித்த மக்கள் காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். சனிக்கிழமை இரவு காந்தி மார்க்கெட் அருகே நிறுத்தப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தை நபர் ஒருவர் கள்ளச்சாவி போட்டு திருட முயன்றுள்ளார். இதனை கவனித்த இருசக்கர வாகனத்தின் உரிமையாளர் பொதுமக்களின் உதவியுடன் அவரை பிடித்து தர்மடி கொடுத்து காவல்துறையினரிடம் ஒப்படைத்தார். இதையடுத்து நடந்த விசாரணையில் கள்ளி மந்தயத்தைச் சேர்ந்த அந்த நபர் மது போதையில் திருட்டு முயற்சியில் ஈடுபட்டது தெரியவந்தது. பள்ளி அரையாண்டு விடுமுறை மற்றும் ஞாயிறு விடுமுறையை ஒட்டி வேளாங்கண்ணி பேராலயத்திற்கு ஆயிரக்கணக்கானோர் வருகை தந்து பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். மேலும் நடுத்திட்டு கடற்கரை கடைவீதி உள்ளிட்ட பகுதிகளில் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அலைமோதியது. கடற்கரை ஓரம் நீராடி பலகார உணவுகளை உண்டு உற்சாகமடைந்தனர். தேனி அருகே இருசக்கர வாகனத்தின் மீது டிப்பர் லாரி மோதிய விபத்தில் மனைவி உயிரிழந்தார். கணவருக்கு பலத்த காயம் ஏற்பட்டது. சின்னமனூரைச் சேர்ந்த சிவசூரிய நாராயணன் தனது மனைவி வளர்மதியுடன் இருசக்கர வாகனத்தில் தேனிக்கு சென்றுவிட்டு ஊர் திரும்பியுள்ளார். திண்டுக்கல் குமுளி தேசிய நெடுஞ்சாலையில் சீலையம்பட்டி பகுதியில் சென்றபோது பின்னால் வந்த டிப்பர் லாரி மோதி வளர்மதி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். சிவசூரிய நாராயணனுக்கு பலத்த காயம் ஏற்பட்ட நிலையில் தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த முதியவரை பொதுமக்கள் வீட்டில் சிறைபிடித்து காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். பெரியாங்குப்பம் பகுதியில் 62 வயதான செல்வம் என்பவர் 12 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்ததாக காவலர்களிடம் ஒப்படைக்கப்பட்டார். விசாரணையில் பள்ளி விடுமுறையில் வீட்டில் இருக்கும் சிறுமியை தொடர்ந்து பாலியல் வன்கொடுமை செய்தது தெரியவந்தது. இதையடுத்து போக்சோ வழக்கில் அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். திருவாரூர் மாவட்டம் கோட்டூரில் நண்பன் நினைவு நாளை ஒட்டி நண்பர்கள் 100க்கும் மேற்பட்டோர் ரத்த தானம் வழங்கினர். கோட்டூரைச் சேர்ந்த விக்னேஷ் சாலை விபத்தில் படுகாயமடைந்து மருத்துவ சிகிச்சையின் போது போதிய ரத்தம் கிடைக்காததால் உயிரிழந்தார். இந்நிலையில் அவரது நினைவாக ரத்தம் கிடைக்காமல் யாரும் உயிரிழக்க கூடாது என்று விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நண்பர்கள் 100க்கும் மேற்பட்டோர் ரத்த தானம் செய்தனர். சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே குறும்பப்பட்டியில் தென்னை, பனை, பாக்குமரம் ஏறும் தொழிலாளர் நலச்சங்கம் சார்பில் கல்படையில் விழிப்புணர்வு வழிபாடு நடைபெற்றது. ஏராளமானோர் குடும்பத்துடன் பங்கேற்று பனைமரத்தில் இருந்து கல் இறக்கி அனைவரும் அருந்தினர். கல்வி எங்கள் உணவு, கல்வி எங்கள் உணவு, கல்வி எங்கள் உரிமை, கல்வி எங்கள் உரிமை.
கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த ஆனந்தூர் ஏரியில் மணல் கடத்தலை தடுக்க சென்ற வட்டாட்சியரின் வாகனம் ஜேசிபி வைத்து மறிக்கப்பட்டதால் பரபரப்பு நிலவியது. தகவலின் பேரில் ஆய்வுக்கு சென்ற ஊத்தங்கரை வட்டாட்சியர் ராஜலட்சுமி உள்ளிட்ட அதிகாரிகளின் வருகையை கண்டு மணல் திருட்டில் ஈடுபட்ட ஜேசிபி ஓட்டுநர் வாகனத்தை சாலையின் குறுக்கே நிறுத்திவிட்டு தப்பி ஓடினார். பின்னர் அங்கு சென்ற காவல்துறையினர் ஜேசிபி மற்றும் லாரியை பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டனர். ராமேஸ்வரத்திற்கு குடியரசு துணைத் தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன் வருகையை முன்னிட்டு டிசம்பர் 29 மற்றும் 30 தேதிகளில் பாம்பன் மண்டபம், தங்கச்சி மடம், ராமேஸ்வரம் உள்ளிட்ட பகுதிகளில் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. டிசம்பர் 30 தேதி காசி தமிழ் சங்கமம் நிறைவு விழாவில் பங்கேற்பதற்காக மண்டபம் பகுதிக்கு வருகை தரவிருப்பதால் பாதுகாப்பு தொடர்பான உயர்மட்ட ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய எஸ்பி சந்தீஷ் பாதுகாப்பு பணியில் 700 காவலர்கள் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக கூறினார். திருவாரூர் அருகே வெட்டாற்றின் குறுக்கே புதிய பாலம் கட்டுமான பணி மந்தகதியில் நடைபெற்று வருவதாக வாகன ஓட்டிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். பழைய பாலம் வலுவிழந்ததால் போக்குவரத்து தடை செய்யப்பட்டுள்ளது. பாலத்தில் தடுப்பு போடப்பட்டதால் 100 மீட்டர் தூரத்திற்கு பதிலாக 8 கிலோமீட்டர் சுற்றி செல்லும் நிலை இருப்பதாக கூறப்படுகிறது. இதனால் பழைய பாலத்தில் உள்ள தடுப்புகளை வாகன ஓட்டிகள் அவ்வப்போது உடைத்து ஆபத்தை உணராமல் பயணிப்பதால் உரிய நடவடிக்கை எடுக்க அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருச்சி செவலூர் அருகே எலியை விரட்டிச் சென்ற பாம்பு வீட்டினுள் புகுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. திருவிக்க நகரில் கோபாலகிருஷ்ணன் என்பவரின் வீட்டின் வெளியே பழைய பொருட்கள் போட்டு வைத்திருந்த கொட்டகைக்குள் பாம்பு புகுந்தது. தீயணைப்பு துறையினர் 7 அடி நீள சாரை பாம்பை லாவகமாக பிடித்து வனப்பகுதியில் விட்டனர். விடுமுறை ஒட்டி தஞ்சை கல்லணை பகுதியில் சுற்றுலா பயணிகள் குவிந்து உற்சாகமடைந்தனர். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு சோழ மன்னன் கரிகாலனால் கட்டப்பட்ட கல்லணையின் பொறியியல் மற்றும் இயற்கை அழகை காண சுற்றுலா பயணிகள் வருகை தருகின்றனர். அணையில் இருந்து வெளியேறும் தண்ணீரில் நீராட்டம், மீன்பிடித்தல், ஆற்றங்கரையில் அமர்ந்து ஓய்வெடுத்தல் என பொழுதை கழித்தனர். வாகன நடமாட்டம் அதிகரித்ததால் அப்பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் கொடை ரோட்டில் இருந்து நிலக்கோட்டை வழியாக வத்தலகுண்டு வரை நெடுஞ்சாலை விரிவாக்கம் பணிக்காக சாலை ஓரத்தில் உள்ள மரங்களை வெட்டும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. மரங்கள் வெட்டப்பட்ட பிறகு அதற்கு ஈடாக போதுமான மரக்கன்றுகள் நடப்படுவதில்லை என்று குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனால் நெடுஞ்சாலை துறையினர் மற்றும் ஒப்பந்ததாரர்கள் வெட்டப்பட்ட ஒவ்வொரு மரத்திற்கும் தலா 10 மரக்கன்றுகள் வீதம் இதே சாலை ஓரம் நடவு செய்து இயற்கை சமநிலையை பாதுகாக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ளனர். உதகையில் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரனுக்கு கட்சி முன்னாள் நிர்வாகி கருப்பு கொடி காட்ட முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. பாஜக விவசாய அணி துணை செயலாளராக இருந்த வைஷாலி சில நாட்களுக்கு முன்பு கட்சியில் இருந்து நீக்கப்பட்ட நிலையில் அவர் கட்சியின் மாநில தலைவரிடம் நியாயம் கேட்டு கோஷமிட்டார். காவலர்கள் அவரை தடுத்து நிறுத்திய நிலையில் அவர் மயங்கியதால் பரபரப்பு நிலவியது. வார விடுமுறையை ஒட்டி கடலூர் சில்வர் கடற்கரையில் ஆயிரக்கணக்கானோர் குவிந்தனர். ஏராளமானோர் குடும்பமாக வருகை தந்து கடலில் குளித்து ஆட்டம் போட்டனர். சிலர் கடற்கரையில் அமர்ந்து ஓய்வெடுக்க பலர் நடைபயிற்சி மேற்கொண்டனர். அழியும் நிலையில் உள்ள அரிய வகை சிவப்பு நரி லடாக்கில் சுற்றுலா பயணிகளின் கேமராவில் சிக்கியது. பாங்காங் ஏரிக்கு அருகே சுற்றுலா பயணிகளின் வாகனம் சென்று கொண்டிருந்த போது அரிய வகை சிவப்பு நரி காலில் அடிபட்ட நிலையில் அவர்களை பின்தொடர்ந்து வந்தது. பார்க்கும் போதே பரிதாபத்தை ஏற்படுத்தும் இந்த காட்சியை சுற்றுலா பயணிகள் வீடியோ எடுத்தனர். உடனே அந்த நரி மலைப்பகுதிக்குள் சென்று மறைந்தது. பிரேசிலில் விளம்பர பதாகையை தாங்கிச் சென்ற சிறிய ரக விமானம் கடலில் விழுந்து விபத்துக்குள்ளானதில் விமானி உயிரிழந்தார். ரியோ டி ஜெனிரோவில் உள்ள கோப்பகபானா அருகே வானில் பறந்து கொண்டிருந்த விமானம் கட்டுப்பாட்டை இழந்து கடலில் விழுந்தது. கவுதமாலாவில் சுமார் 330 அடி பள்ளத்தில் பேருந்து கவிழ்ந்ததில் 15 பேர் உயிரிழந்தனர். மேற்கு டோடோனிகாபன் மாகாணத்தில் கவுதமாலா நகரிலிருந்து டோடோனிகாபன் நோக்கி மலைப்பாதையில் சென்று கொண்டிருந்த பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து விபத்தில் சிக்கியது. விபத்தில் இறந்தவர்களுக்கு இரங்கல் தெரிவித்துள்ள அதிபர் பெர்னாண்டோ அரேவலோ 3 நாட்கள் தேசிய துக்கத்தை அறிவித்துள்ளார். நடிகர் சல்மான் கான் தனது பிறந்த நாளையொட்டி இருசக்கர வாகனத்தில் கூலாக ரைட் சென்ற வீடியோ காட்சி வெளியாகியுள்ளது. சல்மான் கான் சனிக்கிழமையன்று தனது 60வது பிறந்த நாளை கொண்டாடினார். அதன் ஒரு பகுதியாக வனப்பகுதி ஒன்றில் தனது பைக்கில் ரோட் ட்ரிப் சென்றார். அப்போது ரசிகர்கள் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். Galwan!
இந்திய ஜெர்சியை அணிந்து இந்திய தேசிய கொடியை கையில் ஏந்தியதற்காக பாகிஸ்தான் கபடி வீரர் உபைதுல்லா ராஜ்புத்துக்கு சர்வதேச போட்டிகளில் விளையாட நிரந்தர தடை விதிக்கப்பட்டுள்ளது. பஹ்ரைனில் நடந்த தனியார் கபடி போட்டியில் பாகிஸ்தான் சர்வதேச கபடி வீரரான உபைதுல்லா ராஜ்புத் இந்தியா என்று பெயரிடப்பட்ட அணிக்காக விளையாடினார். மேலும் இந்திய ஜெர்சியை அணிந்து இந்திய தேசிய கொடியை கையில் ஏந்தியது பாகிஸ்தானில் சர்ச்சையை ஏற்படுத்தியது. பாகிஸ்தான் அதிகாரிகளிடம் அனுமதி பெறாமல் இந்த போட்டியில் பங்கேற்றதாக அவருக்கு நிரந்தர தடை விதித்து பாகிஸ்தான் கபடி சம்மேளனம் நடவடிக்கை எடுத்துள்ளது. ராமநாதபுரத்தில் ஈர நிலப்பறவைகளை கணக்கெடுக்கும் பணிகள் தொடங்கியுள்ளன. சித்திரங்குடி, காஞ்சிரங்குளம், தேர்தங்கல் உள்ளிட்ட சரணாலயங்களில் 29 இடங்களில் வனத்துறையினருடன் இணைந்து தன்னார்வலர்கள் கணக்கெடுப்பு பணியில் ஈடுபட்டனர். அப்போது பாம்பு தாரா, அரிவாள் மூக்கு நாரை, செண்டுவாத்து, நீர்க்காகம் உள்ளிட்ட இனங்கள் அடையாளம் காணப்பட்டன. தொடர் விடுமுறைக்காக சொந்த ஊர் சென்றவர்கள் சென்னைக்கு திரும்புவதால் உளுந்தூர்பேட்டை சுங்கச்சாவடி பகுதியில் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் வரிசையாக காத்திருந்தன. கிறிஸ்துமஸ் அரையாண்டு விடுமுறை முடிந்து சென்னை நோக்கி பலர் திரும்பி வருகின்றனர். தென் மாவட்டங்களிலிருந்து வரக்கூடிய வாகனங்களால் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை சுங்கச்சாவடியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனால் எதிர்திசை வழித்தடத்திலும் வாகனங்கள் அனுமதிக்கப்பட்டன. இரு தினங்களுக்கு முன்பு புதுச்சேரி கடற்கரையில் ரீல்ஸ் எடுத்த பெண் பாறைகளுக்கு இடையே சிக்கிய நிலையில் ஞாயிற்றுக்கிழமையன்று இளம்பெண் ஒருவர் அங்கு தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடற்கரை சாலை தூப்ள சிலை அருகே பாக்கூரை சேர்ந்த 27 வயது பெண் ஒருவர் இரவு நேரத்தில் கடலில் குதித்தார். அங்கிருந்த மகளிர் வீரமங்கை பிரிவினர் தகவல் அறிந்து சுமார் அரை மணி நேரம் போராடி அந்த பெண்ணை மீட்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் சர்வதேச விமான நிலைய திட்ட விவகாரம் தொடர்பாக முத்தாளி கிராமத்தில் கிராம மக்கள் ஒன்றிணைந்து ஆலோசனை நடத்தினர். கூட்டத்தில் கலந்து கொண்ட MP கோபிநாத் மற்றும் ஓசூர் MLA பிரகாஷ் ஆகியோர் பேசியபோது விவசாய நிலங்கள் பறிபோவதை தாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று கிராம மக்களிடையே உறுதியளித்தனர். வேப்பனஹள்ளி பகுதியிலும் 5000 ஏக்கர் அரசு நிலத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றும் கூறினர். தருமபுரி அருகே பாரதிபுரத்தில் நள்ளிரவில் அரசமரம் வெட்டப்பட்ட போது சாலையில் சென்ற கார் விபத்தில் சிக்காமல் தப்பியது. காசி விஸ்வநாதர் கோயில் முன்பு இருந்த பழமையான அரசமரத்தை அருகே உள்ள மருத்துவமனை நிர்வாகம் இடைஞ்சலாக கருதியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் மருத்துவமனை நிர்வாகம்தான் இரவில் மரத்தை வெட்டியிருக்க கூடும் என்று பொதுமக்கள் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே நண்பர்களுடன் இருசக்கர வாகனத்தில் ட்ரிபிள் சென்ற பள்ளி மாணவர் விபத்தில் சிக்கி பரிதாபமாக உயிரிழந்தார். செட்டிப்பட்டறை பகுதியைச் சேர்ந்த +2 மாணவர் முருகன் தன் நண்பர்கள் சச்சின், தமிழ்வாணன் ஆகியோருடன் திருவதிகை சாலையில் சென்றபோது எதிரே வந்த கார் மோதி உயிரிழந்தார். விபத்தில் படுகாயமடைந்த சச்சின், தமிழ்வாணன் ஆகியோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். கோவை அடுத்த ஆலந்துறையில் ரயில்வே தேர்வில் செல்போன் மூலம் காப்பி அடித்த கேரள இளைஞரை போலீசார் கைது செய்தனர். தனியார் கல்லூரியில் நடந்த ரயில்வே குரூப் 4 தேர்வில் கையடக்க செல்போனை பயன்படுத்தி பாலக்காட்டை அடுத்த நடுப்பத்திரி பாராவை சேர்ந்த அனிஷாத் என்பவர் காப்பி அடித்ததாக தெரிகிறது. இது தொடர்பாக தேர்வு அறை கண்காணிப்பாளர் அளித்த புகாரில் அனிஷாத்தை போலீசார் கைது செய்தனர். திருப்பூர் பழைய பேருந்து நிலையம் அருகே பேக் கடைக்கு வந்த நபர் பொருட்களை வாங்குவது போல் நடித்து கல்லாவில் இருந்து 3000 திருடிச் சென்ற காட்சி அங்குள்ள CCTV கேமராவில் பதிவாகியுள்ளது. ராஜஸ்தானைச் சேர்ந்த ஈஸ்வர்லால் என்பவர் நடத்தி வரும் கடைக்கு வந்த நபர் புதிய ரக பேக்குகளை காட்டும்படி கூறி அவரை உள்ளே அனுப்பியுள்ளார். அதன்படி ஈஸ்வர்லாலும் உள்ளே சென்று பேக்கை எடுத்து வருவதற்குள் அந்த நபர் கல்லாவை திறந்து தனக்கு கைக்கு கிடைத்த அளவுக்கு பணத்தை எள்ளிக்கொண்டு தப்பி ஓடியுள்ளார். கரூரில் தொடர்ந்து 6 மணி நேரம் ஸ்கேட்டிங் செய்து இளஞ்சிறார்கள் அசத்தினர். தனியார் அமைப்பு மூலம் சாதனை முயற்சியாக நடந்த நிகழ்வு நடத்தப்பட்டது. தொண்டாமுத்தூர் அருகே விவசாய தோட்டத்தை சூறையாடிய காட்டு யானை நீண்ட போராட்டத்திற்கு பின் வனத்திற்குள் விரட்டப்பட்டது. தாளியூர் பகுதியில் சுற்றித் திரிந்த ஒற்றை யானை தேவராஜ் என்பவரின் தோட்டத்திற்குள் புகுந்து பயிர்களை சேதப்படுத்தி விவசாயியின் வீட்டு கதவை உடைத்தது. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த வனத்துறையினர் 1 மணி நேரம் போராடி யானையை மீண்டும் வனத்திற்குள் விரட்டினர்.
புதுக்கோட்டை அருகே காயாம்பட்டியில் இருசக்கர வாகனத்தின் மீது டிப்பர் லாரி மோதி விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார், மற்றொருவர் பலத்த காயமடைந்தார். ஆண்டிக்கான்பட்டியைச் சேர்ந்த கோவிந்தராஜ் என்பவர் குமார் என்பவருடன் இருசக்கர வாகனத்தில் காயம்பட்டி பகுதியில் சென்றார். அப்போது அந்த வழியாக வந்த டிப்பர் லாரி மோதி கோவிந்தராஜ் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். குமார் பலத்த காயமடைந்தார். தகவல் அறிந்து காவல்துறையினர் வந்த நிலையில் அவர்களை முற்றுகையிட்ட பொதுமக்கள் ஜல்லி மணல் ஏற்றிச் செல்லும் டிப்பர் லாரிகளால் காயம்பட்டியில் அடிக்கடி விபத்துகள் ஏற்படுவதாக கூறி வாக்குவாதம் செய்தனர். காஞ்சிபுரத்தில் விடுமுறை நாளையொட்டி புத்தக திருவிழாவில் குவிந்த பொதுமக்கள் ஆர்வமுடன் புத்தகங்களை வாங்கினர். மாவட்ட காவல் மைதானத்தில் கடந்த 10 நாட்களாக புத்தக திருவிழா நடைபெறும் நிலையில் 72 லட்சம் ரூபாய்க்கு புத்தக விற்பனை நடைபெற்றதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இன்றுடன் புத்தக காட்சி நிறைவு பெறுகிறது. நாற்றம்பள்ளி அருகே பாலாற்றில் குளித்த 2 பெண்கள் நீரில் மூழ்கி உயிரிழந்தனர். புதுப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த கோகிலா, சுபஸ்ரீ ஆகிய இருவர் பாலாற்றில் குளித்தபோது நீரில் மூழ்கியதாக தெரிகிறது. அருகில் இருந்தவர்கள் இருவரையும் மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்த நிலையில் ஏற்கனவே உயிரிழந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் ஸ்ரீ சுந்தர வரதராக பெருமாள் கோயிலில் 200க்கும் மேற்பட்ட மாணவிகள் ஆண்டாள் வேடமணிந்து 1.25 மணி நேரம் திருப்பாவை பாசுரத்தின் 30 பாடல்களுக்கு நடனமாடி அசத்தினர். சாதனை முயற்சியாக நடந்த நிகழ்வை ஜாக்கி புக் ஆஃப் ரெக்கார்ட் நிறுவனம் அங்கீகரித்து சான்றிதழ் வழங்கியது.